கோவை ஜீவஜோதி கலைத்தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இந்த நிகழ்ச்சி பெற்றோர்களுக்கான பிள்ளை வளர்ப்பின் அரிச்சுவடி. அரிச்சுவடினா புத்தகம், புத்தகம்னா ஸ்கூல், ஸ்கூல்னா எக்ஸாம்ஸ். அது குறிப்பா 10th 11th 12th இந்த மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய பப்ளிக் எக்ஸாம்ஸ். இதுல இருக்கக்கூடிய பயம், அதை பத்தி தான் போன வாரம் இந்த நிகழ்ச்சியில பேச துவங்கினோம். என்ன பேசணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ரீகேப்ல பார்த்துட்டு வந்துடலாம். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. போன வாரம் என்ன பேசணும் அப்படிங்கறது ஒரு சின்ன ரீகேப். இதுல ஜுவாலஜி பாட்டனி 2 சப்ஜெக்ட் இருக்கும். இது பார்த்தா அது பாக்குற மாதிரி இருக்கும், அது பார்த்தா இது பாக்குற மாதிரி இருக்கும். இந்த பாடத்துல இந்த பிரிவுல இந்த கேள்விதான் அப்படின்னு முடிவு பண்ணி சொல்லுவோம். நீ வகுப்பறையில போய் உட்காரு, கண்ணை கட்டி காட்டுல உட்கார்ந்த மாதிரி தான் இருக்கும். யாரு சந்தோஷப்பட்டீங்கன்னு கேட்கறத விட யார் சந்தோஷப்படலன்னு கேட்டீங்கன்னா பெட்டரா. புக்ல ப்ராப்ளம்ஸ் இருந்து பார்த்திருக்கேன், மொத்தமா ப்ராப்ளமா இருந்து இப்பதான் பாக்குறேன் படிப்பேன். 9 to 10 ஹவர்ஸ்க்குள்ள எல்லாருக்குமே 30% தான் ஞாபகமாவே இருக்கும். இந்த 1 மந்த்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆன்சர் கீ பேசிஸ்ல நம்ம இப்போ ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணணும். சென்ற வாரம் இந்த தலைப்புல என்ன பார்த்தோங்கிறத பார்த்துட்டோம். இப்போ நிகழ்ச்சிக்குள் தொடர்ந்து பயணிப்போம். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. அப்போ சிலபஸ்ங்கிறது வந்து இந்த 4 மாசத்துல மட்டும் இல்ல, முன்னாடி இருந்தே கவர் ஆயிட்டு தான் இருக்குது. கோவிட்லயே அதை கவர் பண்ணிட்டு தான் இருக்கும். இன்னொன்று எங்களுக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைங்கள்ட்ட இன்னமும் செல்ஃபோன் இல்லை. போன தடவை அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை இல்லைங்களா, அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ஆன்லைன்லேயும் ஒன்ஸ் எடுத்து மறுபடியும் அந்த குழந்தைங்க இப்போ செப்டம்பர்லேருந்து வராங்க, 12th செப்டம்பர், இவங்க நவம்பர்லேருந்து வராங்க 11th, மறுபடியும் அதில் ஆஃப்லைன் எடுக்கிறோம். அதனாலேயே எங்களால் சிலபஸ் முடிக்க முடியாமல் போகுது. இது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஒன்று. ரெண்டாவது வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாமை கேன்சல் பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்லை. எங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியுது. ஏன் அப்படின்னா, இப்போ 10th சேர்ந்த குழந்தை, இவங்க ஆக்சுவலாக இப்போ 12th படிக்கிறாங்களே, இவங்க தான் கொரோனாவில் ஸ்டார்ட் ஆனவங்க. அதாவது 2020 இல்லைங்களா, மார்ச் 2020. அப்போது 10th எக்ஸாம் எழுதலை, 11th எக்ஸாமும் எழுதலை, 12th எக்ஸாம். அப்போ உங்களை எப்படி அவங்க வந்து வேல்யூ பண்ணுவாங்க, உங்களை எந்த மார்க் பேசிஸில் வந்து காலேஜில் அட்மிஷன் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தெளிவான புரிதல் எங்களுக்கு இருந்துச்சு. அதனால் எஸ்பெஷலாக 12th ஸ்டூடெண்ட்ஸை ரொம்ப அதிகமாகவே ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள ரொம்பவுமே இறுக்கி பிடிச்சி தான் கொண்டு போனோம். அதனால் எங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற ஒரு தெளிவு இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அந்த தெளிவு இருந்ததா? +2 எழுதக்கூடிய உங்களுக்கு, யாரெல்லாம் +2? ஓகே, ஸோ +2 எழுதக்கூடிய உங்களுக்கு அந்த தெளிவு இருந்ததா தட் எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை ஒரு வேளை இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற எண்ணமும் இருந்ததா? இல்லாமல் போயிடும் லைட்டாக தோணுச்சு. ஆனால் இருந்தால் தான் எங்களுக்கும் ஃப்யூச்சரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபைன். இருக்கும் அப்படின்னு நாங்கள் ஸ்கூலுக்கு போனோடனே இப்போது ரீசெண்டாக ஃபர்ஸ்ட் டிவிஷன் வச்சாங்க, அதுதான் உங்கள் பப்ளிக் அப்படின்னு எங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி விட்டாங்க டீச்சர்ஸே. அதனால நான் பப்ளிக் இல்லை அப்படின்னு நினச்சேன். எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் டிவிஷன்ஸ் முடிஞ்சிச்சா? How was the result from first division? சார் தயவுசெய்து அதை கேட்காதீங்க. ஃபர்ஸ்ட் டிவிஷன் கொஸ்டின் வந்து இவங்க கைக்கு போறதுக்கு முன்னாடியே முந்தின நாளே ரிலீஸ் ஆயிடுச்சு. பேப்பர் லீக் ஆயிடுச்சு. அதுவும் ஆன்லைன் எக்ஸாம் மாதிரி தான் எழுதுனீங்களா? லீக் ஆயிடுச்சா? நாங்க அது படிச்சதா எழுதணும், அதுக்கேத்த மார்க் போடல அவங்க. அதுக்கேத்த மார்க் அவங்க போடல. ஓகே. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ நடந்த அந்த ரிவிஷன் டெஸ்ட் எக்ஸாம்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாங்க கவர்மெண்ட். அதாவது நியர்பை ஸ்கூல்ஸ் டு ஸ்கூல் இன்டர்சேஞ்ச் பண்ணி திருத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, யாரை பார்த்தாலும் 70க்கு 55, 65, 75 அப்படியே தான் வருது மார்க் இல்லைங்களா. அப்போ எங்களால வந்து செக்ரிகேட் பண்ண முடியல. ஒரு மதிப்பீடா எப்படி எடுத்துக்க முடியும்? ஓகே, ஸோ இது எல்லாம் நிறைய ஒரு குழப்பங்கள் இருக்கு. இதுக்கு இடையில ஒரு முக்கியமான விஷயம் இன்னொன்று வந்து, வழக்கமா எல்லாத்துலையும் நடக்கிற ஒரு லைட்டர் நோட்டுக்கு மாறலாம்னு நினைக்கிறேன். வாட் யூ மிஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் எக்ஸாம்? எதை நீங்க வந்து பரீட்சை காரணமாக இழந்தீர்கள்? குறிப்பா இந்த 10வது 11வது 12வது பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய உங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்திருக்கும். வாட் ஆர் தி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்? இதை பண்ணாத படி, இதை பண்ணாத பரீட்சை, இதை பண்ணாத நீ பப்ளிக் எக்ஸாம் பண்ற. டைம் வேஸ்ட் பண்ணாதன்னு அங்கிள் சொல்லுவாங்க. டைம் வேஸ்ட் பண்ணாத. என்ன பண்ணா டைம் வேஸ்ட் பண்றீங்கம்பாங்க? படிச்சுட்டு 2 minutes பிரேக் எடுத்தா ஏன் டைம் வேஸ்ட் பண்ற? படிச்சுட்டே இருப்பாங்களா? அப்படி இல்ல, கண்ணாடி பார்த்தாலே தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காதுன்னு சொல்லுவாங்க சார். ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காத. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து படிக்கிறேன்னு சொல்லு. நம்ப மாட்டாங்க, தெரிஞ்சு போயிடும். நம்பர் மாதிரி இருந்தா நான் ஏன் சார் சொல்ல மாட்டேன். கால் பண்ணி நாங்கள் படிச்சுட்டு தான் இருப்போம். சில ஃப்ரெண்ட்ஸ் கூட படிப்போம். கொஞ்ச நேரம் நடுவில் தான் டாபிக் வந்து பேச ஆரம்பிச்சோன்னா அதுக்கு ஒரு படிக்க மாட்டேங்கிற, ஃபோன் பேசிட்டே இருக்க அப்படின்னு. ஃபோன் பேசிட்டே இருக்கீங்க. வெரி குட். சொல்லு. இப்போ நான் வந்து சார், நான் எப்படின்னா ரொம்ப படிச்சிட்டோம், ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நான் கீபோர்டு அந்த மாதிரி வாசிப்பேன். என்னையே அறியாமல் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் போகும். ஏன் இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. அப்போ வந்து எக்ஸ்ட்ரா எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும்.
ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அதை ரிலீவ் பண்ணலாம் தான் கீபோர்டு வாசிக்கலான்னு போவேன். ஏன் 1 மணி நேரம் வாசிக்கிற அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அது கொஞ்சம் இதாகும். ஓகே ஃபைன். ஸ்கூல் போயிட்டு வீட்டில் பஸ்லலாம் ட்ராவல் பண்ணி வந்து கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணுவோம். அடுத்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு டிவி ஆன் பண்ணுவீங்க. இது நல்லா இருக்கு. 5 minutes தான் ஆயிருக்கும். வீட்டில் இருந்து அவங்க வேலை முடிச்சுட்டு வரும்போது அவங்க நினச்சிப்பாங்க நான் ரொம்ப நேரமா டிவி மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் அப்போ ஒரு திட்டு அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஓகே. படுத்து தூங்கலாம் நினைச்சு டிவி பாக்குறாள் நீ. அதுக்கும் கண்ணாடிக்கு சம்பந்தம் இருக்கு. 90s கிட் கூட இந்த அளவுக்கு இது பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து கிரவுண்ட் பக்கம்லாம் போய் விளையாடுவோம். இப்போ விளையாட கூட தோண மாட்டேங்குது. ஓகே, கிரவுண்ட் பக்கம் விட மாட்டேங்கிறாங்க. ஓகே, இது 90s கிட்ஸ் 20s 2K எல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் இதே பிரச்சனை தான். சார் கொஞ்சம் படிச்சு கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு சொல்லி மியூசிக் கேட்பேன் சார். மியூசிக் கேட்டா ஏன் இந்த பாட்டு போட்டு கேட்கறேன்னு கேட்பாங்க சார். ஓகே, உனக்கு? எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஆனதில்லை சார். எதுவும் ஆனதில்லை. எப்பவும் போல தான் இருக்கு. எப்பவும் போல தான் இருக்கு. எதுவுமே மிஸ் பண்ணல. நோ சார். நோ, ஃபைன், குட். ஸோ ஒரு முக்கியமான விஷயம் கேட்குறேன். தூக்கம் எப்படி இருக்கு? மிஸ் பண்றீங்களா இல்லைன்னா வழக்கம் போல தான் இருக்கா? 3.5 hours தூங்குவேன். 3.5 hours, 3.5 மணி நேரம் கரெக்டா? 10:30க்கு நார்மலா போய் படுத்தா அதுக்கப்புறம் 2 o'clock or 2:30. 2:30க்கு என்ன பண்றீங்க? 2:30க்கு படிக்கிறேன். எனக்கு ஈவினிங் டைம் படிச்சா மெமரி இப்போ எனக்கு அதுக்கு ராத்திரி மிட்நைட்லயா? 2:30 to 6:30 வரைக்கும் or 5:30 வரைக்கும் படிச்சுட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்பிடுவேன். நீங்க எத்தனை மணி நேரம் தூங்குறீங்க பாக்கலாம்? எல்லாரும் எவ்வளவு மணி நேரம் தூங்குறீங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம். 10 to 6. 10 to 6. ஓகே. 10 to 6 hours. 10 to 6ங்கற டைம். 10 to 6 டைம் 8 hours. 8 hours. 9 to 6, 6 to 9 studying, 9 to 10 அப்புறம் 10 o'clock sleep, 6 o'clock wake. 11 to 7. 11 to 7. ஓகே. 12 to 6:30. 12 to 6:30. ஏன் 12 வரைக்கும் முடிச்சிருக்க? அப்படியே இந்த பழகி போச்சு. படிச்சுட்டு போயிருக்கீங்க? இல்லை, இப்போ ஸ்கூல்கிட்ட வந்தது கொஞ்சம் டைம் விட்டு ஸ்டடி பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஃபேமிலி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சாப்பிட்டு தூங்குறதுக்கு டைம் ஆயிருச்சு. ஓகே, 12 மணி வரைக்கும் ஃபேமிலி டைம்லேயே போயிருக்கும். இல்லை சார், அவங்க கொஞ்சம் டைம் அதுக்கு முன்னாடி தூங்கிடுவாங்க. எனக்கு கொஞ்சம் தூக்கம் வர. இல்லை, செல்ஃபோன் எனக்கு தனியாக இல்லை, அம்மா ஃபோன் அப்பா ஃபோன் யூஸ் பண்ணுவேன். ஓகே. அதுவும் ஸ்டடீஸ் மட்டும் யூஸ் பண்ண கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அப்பயும் 12 மணி வரைக்கும் முடிச்சிருப்பேன். அப்படியே டிவி பார்த்துட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படி தூங்கிடுவேன். ஓகே. 11 to 6 அதான் இருக்கு. 11 to 6. ஓகே. எனக்கு தெரியல, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டைம். எவ்வளவு மணி நேரம் ஆவரேஜா? 5 hours 5.5 hours. அது இது பொறுத்து அங்கிள். எக்ஸாம் டைமா இருந்தா 12 to 3 அந்த மாதிரி தூங்குறது, இல்லாட்டினா 3 hours. 3 hours. எக்ஸாம் டைம்ல? எக்ஸாம் டைம். இது யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? இந்த 3 மணி நேரம் தூங்குறது விடுறது, தூங்க விடாம இருக்கிறதுல யாரு? நீங்களே தான். எங்களுக்குள்ளே அந்த பயம் வந்துடும் சார். படிக்க முடியாதோ அந்த பயம் வந்துருக்கும். ஓகே. எதுக்காக இவ்வளவு சின்ன மணி நேரம் தூக்கம்னு சொல்ல முடியுமா யாருக்காச்சும்? பயம் ஒண்ணு. கம்பேரிசன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா என் சிஸ்டர் வந்து பயோமேக்ஸாக படித்தாங்க. அவங்க 12 to 2 படிப்பாங்க. ஸோ அம்மா வந்து உங்க அக்கா பாரு 12 to 2 படிச்சா நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்பான். அப்போ இரிட்டேட் ஆகும் சார். ஓகே, ஃபைன். வேற என்ன ரீசன்? இந்த பேசுற பேச்சு மறந்துருவோமோன்னு ஒரு பயம். தூங்கிட்டா மறந்துருவோமோன்னு பயம். ஓகே. ஓகே. ஸோ ஸ்லீப், இதை பத்தி டாக்டர்கிட்ட என்னன்னு கேட்கலாம். ஓகே. ஸோ டாக்டர், பரீட்சைக்கு போறதுக்கு முன்னாடி தூங்குறதெல்லாம் விட்டுறலாம். ப்ரிப்பரேஷன் அப்போ இல்லைன்னா இந்த வயசுல இருக்க இந்த 10, 11, 12 படிக்கிற பசங்க எவ்வளோ மணி நேரம் தூங்கணும், எவ்வளோ மணி நேரம் படிக்கணும், அதை எப்படி ஷெட்யூல் பண்ணணும், அப்புறமா வந்து எக்ஸாம் டைம்ல எப்படி படிக்கணுங்கிறதையும் சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தூக்கம். இது முக்கியமா பேரண்ட்ஸுக்கு தெரியணும். தூக்கம்ங்கிறது டீனேஜ் குழந்தைங்களுக்கு மினிமம் 8 மணி நேரத்துல இருந்து 10 மணி நேரம் தூக்கம் கண்டிப்பா தேவை. 8 மணி நேரத்துல இருந்து 10 மணி நேரம். 8 மணி நேரம் தூக்கம் கண்டிப்பா தேவை. 3 மணி நேரம் தூங்குற நீ 3.5 மணி நேரம். ஒரு நிமிஷம், ஏதோ ஒரு இது கொடுத்த நீ இல்ல 8 மணி நேரம் தூங்கணும்னா எப்படி படிக்க முடியும்? எக்ஸாக்ட், அதுக்கு நான் வரேன். இப்போ தூக்கம் எதுக்கு முக்கியம்? ஓகேங்களா? இப்போ நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிடாம இது பண்ணாம இந்த தூக்கம் 3.5 மணி நேரம் தூக்கம் எல்லாம் வச்சு நீங்க இவ்வளோ படிச்சுட்டு கண்டிப்பா உங்களுக்கு 8 hours தூக்கம் இல்லைன்னா உங்க மெமரியில நீங்க என்ன எவ்வளோ மாசம் நீங்க படிச்சிருங்கோ கண்டிப்பா ஞாபகம் இருக்காது. நீங்க எக்ஸாம்ல போய் ஒன்னு பிளாங்க் ஆவீங்க, இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆவீங்க, இல்லைன்னா நீங்க மறந்து போயிடுவீங்க.
பயமுறுத்தாதீங்க டாக்டர். இல்ல இல்ல திஸ் இஸ் a fact. நான் ஒன்னும் புதுசால சொல்ல. நீங்க எந்த இதுல நெட்ல போட்டு பாருங்க, ரிசர்ச் ஸ்டடீஸ் will show you that எல்லாத்துக்கும் 8 to 10 hours ஸ்லீப் தேவை. முக்கியமா 8 hours தூக்கம் ரொம்ப தேவை. அவங்க மெமரி ஃபர்ஸ்டே சொன்னாங்க எனக்கு. சொன்னீங்களா, என்ன சொன்னீங்க? எவ்வளவுதான் படிச்சாலும் அங்க போய் blank ஆகுது, மெமரி மறக்குது அப்படிங்கிறது. இதுக்கு காரணம் எங்க வருது பாத்தியா? your sleep pattern affects your memory. அது ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க சொல்றீங்கல்ல யாரோ சொன்னாங்க தூங்கினா மறந்துடுவோம். யார் அது? நீங்க சொன்னீங்க, ரைட். கிரியேட்டிவ் மெமரின்னு ஒன்று இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ரொம்ப டஃப்பான டாபிக்ஸை தூக்கத்துக்கு முன்னாடி நீங்க படிச்சீங்கன்னா உங்களோட தூக்கத்துல உங்களுக்கு அந்த டஃப்பான டாபிக்ஸ் உங்களோட பிரெயின்ல இட் வில் கீப் மூவிங் அண்ட் அது உங்களுக்கு ஈஸியாரா நீங்க எழுந்ததுக்கு அப்புறம் அதே டாபிக் நீங்க திருப்பி படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல மெமரைஸ் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள்ங்கிறது நம்மளோட பீரியாடிக் டேபிள். நான் வந்து என் காலேஜ் டைம்ல படிச்சது அதெல்லாம் இப்ப வரைக்கும் எனக்கு கனவுல வந்து தான் பயமுறுத்திட்டு இருக்குது. இல்ல நான் இது காலேஜ் டைம்ல படிச்சீங்களா சார்? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அது எக்ஸாம்பிள்ஸ்ங்கிறது நானா சொல்ல, நம்ம ஸ்ரீனிவாசன் ராமானுஜன் அவரோட நீங்க படிங்க, அதுலயே வந்திருக்கும். அவங்க ஸ்லீப்ல தான் அவங்களோட அந்த ஃபார்முலா. ரெண்டாவது நம்மளோட பீரியாடிக் டேபிள் பண்ற மென்லேவ் அவர் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பீரியாடிக் டேபிள் வந்ததே ஸ்லீப்போட மெமரியில இருந்து வந்துதான் அவங்க அந்த பீரியாடிக் டேபிளே போட்டாங்க. டஃப்பான டாபிக்ஸை தூக்கத்துக்கு முன்னாடி நீங்க படிச்சுட்டு எழுந்ததுக்கு அப்புறம் as soon as you get up அதை கோ த்ரூ பண்ணுங்க, கண்டிப்பா நல்லா மெமரைஸ் ஆகும். ரெண்டாவது, ஏன் உங்களுக்கு இந்த தூக்கம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கும் போது, அந்த ஸ்லீப்ங்கிறது உங்களோட பிரெயினுக்கும் ஒரு ரெஸ்ட் வேணும். ரெண்டாவது, அதை சார்ட் அவுட் பண்ணும். உங்களோட மெமரிக்குள்ள அது போகணும் இல்லைங்களா, ரிட்டைன் ஆகணும் இல்ல மெமரிக்குள்ள. நீங்க தூங்கலன்னா அதுக்கும் சிந்தசைஸ் பண்ணும் இல்லையா பிரெயினும், அது எப்படி மெமரிக்குள்ள போகும்? நீங்க உட்கார்ந்துட்டே இருந்தீங்கன்னா படிச்சுட்டே இருந்தீங்கன்னா அதுக்கும் ரெஸ்ட் இருந்தா தானே அது மெமரிக்குள்ள போட முடியும். ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு, அந்த வாட்டர் டேங்க்குள்ள தண்ணி ஊத்துறோம். ஊத்திக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? ஓவர்ஃப்ளோ ஆகி வெளில தான் போயிட்டே இருக்கும், உள்ள இருக்காது. your brain is same water tank. give some time to use that water. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபில் பண்ணலாம். முக்கியமா எக்ஸாம் டேக்கு முன்னாடி கண்டிப்பா நல்லா தூங்கணும். நீங்க படிச்சீங்களோ இல்லையோ முக்கியம் இல்லை, நீங்க என்ன படிச்சீங்களோ அதை போய் நீங்க அங்க மறந்து. இது கேட்கலாம் டாக்டர், எக்ஸாமுக்கு முந்தின நாள் தூக்கம் எப்படி இருக்கும்? தூக்கமே இருக்காது சார். தூக்கமே இருக்காது. ஓகே. மேக்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி tan தீட்டாவும் cos தீட்டாவும் கணக்கு படிச்சுட்டு 2 hours 3 hours ஸ்லீப்லயும் அதுதான் அதே தான் ஓடிட்டு இருக்கும். 2 hours 3 hours ஸ்லீப்லயும். எஸ் டாக்டர். என் பையன் இப்போ 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கான். என்னோட மெயின் வேலைங்கிறது அவனை 9:30 மணிக்கு படுக்க சொல்றது. நீ என்ன படிக்கிறியோ தட்ஸ் இட், யூ ஹாவ் டு கெட் இன் டு பெட். நீ 10 மணிக்குள்ள நீ தூங்கணும். நீ படிச்சது போதும், என்ன மார்க் வரதோ வந்துட்டு போகட்டும், ஆனா நீ தூங்கணும். கேன் யூ கிவ் them a plan for sleep டாக்டர்? ஸ்லீப், யா. ஃபர்ஸ்ட் திங் இஸ், நான் திருப்பி நான் பிளானிங்கே போறேன், ஏன்னா நீங்க அதை தான் மிஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? நீங்க அந்த டைமிங்கிறது 6 to 9, மேக்ஸிமம் 9, 9:30 மணிக்கு மேல வைக்காதீங்க. அதோட ஃபினிஷ் பண்ணிடுங்க உங்களோட. ஏன்னா கண்டிப்பா நீங்க படிக்கிறத சொல்றேன் நான். ரெண்டாவது, தூங்குறதுக்கு முன்னாடி லைட் ஆனா, தட் இஸ் மொபைல், போன், டிவி, பிரைட்டான திங்ஸை வைக்காதீங்க. உங்களோட ஹார்மோன் மெலட்டோனின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்கும் தூக்கத்துக்கு. அந்த தூக்கத்தோட ஹார்மோனிங்கிறது டார்க்கா இருந்தாதான் எனக்கு தூக்கம் நைட் அப்படின்னு தெரியும் பிரெயினுக்கு. நீங்க அப்போதான் ஏதாவது போனோ பிரைட் லைட்டோ அந்த மாதிரி ஏதாவது வச்சிங்கன்னா பிரெயினுக்கு இது டே டைம் அப்படின்னு நினைச்சிட்டு தூக்கம் கொடுக்காது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் போய் படுக்க போனேன், எனக்கு தூக்கம் வரல டாக்டர், அதனால நான் எழுப்பி திருப்பி படிக்க ஆரம்பிச்சிட்டேன் சொல்லுவாங்களா? சொல்வீங்களா? ஒன்று டென்ஷனா இருக்கும், ரெண்டாவது நாங்க இந்த மாதிரி ஏதாவது நோண்டிட்டு இருப்போம், திருப்பி தூக்கம் வரல, அதனால நாங்க திருப்பி எழுப்பி படிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கண்டிப்பா கொஞ்சம் டார்க்னஸ் இருக்கணும். ஓகே. ரெண்டாவது, இன்னொன்று இம்பார்ட்டன்டான பாயிண்ட், தூக்குறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு பாத் எடுத்துக்குங்க. நிறைய டைம் நைட்ல குளிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஐ டோன்ட் நோ வாட் த கான்செப்ட் இஸ். மெடிக்கலி அந்த மாதிரி எந்த கான்செப்டும் இல்லை. உங்களோட ஹோல் சிஸ்டம் டீஸ்ட்ரெஸ் ஆகும், ரிலாக்ஸ் ஆகும். நல்ல ஒரு பாத் எடுத்தீங்கன்னா நல்லா ரிலாக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, மியூசிக்கோ, வாட் எவர், ரீடிங், அந்த மாதிரி அந்த மியூசிக், அந்த மாதிரி கொஞ்சம் நைஸ் மியூசிக் எதாவது கேட்டுக்குங்க. உங்களோட மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும். நல்லா தூங்குனீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் மார்னிங் நல்லா படிக்கலாம். அந்த ஒரு டைம் ஃப்ரேம் மட்டும் கண்டிப்பா தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இப்போ நிறைய ஸ்கூல்ஸ்ல போய் 10th ஸ்டாண்டர்ட் 11th 12th சில்ட்ரன்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். குழந்தைங்க சொல்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எங்க அம்மா அப்பா கிட்ட தயவு செய்து என்ன தூங்க விட சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்படிதான் சொல்றாங்க. மேக்ஸிமம் ஸ்டூடண்ட்ஸ் ஆர் டெல்லிங். நீ சொல்லிட்ட வேற யாருக்கும் தூங்க விடுங்களே என்ன அப்படிங்கிற மாதிரி இல்ல, உங்களுக்கே பயத்துல தூக்கம் வரது இல்ல. அந்த தூக்கம்ங்கிறது தயவு செய்து எதுலயும் காம்பன்சேட். சார் என்ன சொன்னார் தெரியுமா? அவரே சொல்லுங்க.
இல்லை நீங்கள் படிக்க வேண்டிய நேரத்தில் படிச்சிட்டீங்க அப்படின்னா தூங்க வேண்டிய நேரத்தில் பேரண்ட்ஸ் தூங்க விடுவாங்க. ஒரு திருக்குறள் இருக்குது, கண்டிப்பாக சொல்லணும். செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும் அப்படின்னு சொல்லி. பாப்பா தலை கிழக்கும் மீரா கேளுப்பா. செய்ய வேண்டிய ஒரு செயலை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யறனாலும் தப்பு, செய்ய வேண்டிய ஒரு செயலை செய்யக்கூடாத நேரத்தில் செஞ்சாலும் தப்பு. ஸோ தட் நீங்கள் நல்லா தூங்கணும், அதுதான் எங்களுடைய விருப்பமும் கூட. ரொம்ப சிம்பிளா சொல்லணும், eat while you eat, sleep while you sleep, study while you study, அவ்வளவுதான். நீங்க அந்த உங்களோட போர்ஷன்ஸை நீங்க கொஞ்சம் சீக்கிரமா, அதுக்காக தான் சொல்றேன், ரிவிஷன் தான் நீங்க பண்ண எக்ஸாமுக்கு முன்னாடி. ப்ரீவியஸ் டே நீங்க உட்கார்ந்து புதுசா புக்கை திறந்து படிக்க முடியாது, அப்பதான் நீங்க தூங்க மாட்டீங்க. நான் சொல்றேன், அந்த டஃப் புக், நாட் சோ டஃப் புக்கை மட்டும் நீங்க ப்ரீவியஸ் டே படிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ரிவைஸ் பண்ணி முடிப்பீங்க, கண்டிப்பா உங்களால தூங்க முடியும். நீங்க அப்போ உங்களோட டெக்ஸ்ட் புக் ஓபன் பண்ணீங்கன்னா, வால்யூம் 1 வால்யூம் 2 ஓபன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா தூக்கமும் வராது, டென்ஷனும் ஆகும், எல்லாமே நடக்கும். இந்த நேரத்தில் ஒரு அனுபவத்தை, என்னுடைய அனுபவம் என்னன்னா, என்னோட வகுப்பில் படித்த ஒரு பையன் வந்து கிளாஸ் ஃபர்ஸ்ட், அவன் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும்னு ட்ரை பண்ணான் 10th. இவனுக்கும் அதுக்கும் மார்க் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும்னா 7 to 10 தான் ஒவ்வொரு எக்ஸாம்லையும் போகும். ஆனால் இவன் என்ன பண்ணுவான்னா, விடிய உட்காந்து படிப்பான், அப்படியே நடக்கவே தூங்கி விடுவான். அவனை வந்து நான் வந்து நீ நல்லா தூங்கி எந்திரி நீயே அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்டு சொல்லி அவங்க, ஆனால் நான் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு என்னால் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவான். கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, எக்ஸாமுக்கு 3 நாள் அம்மா வந்துருச்சு. அம்மா வந்து அவனோட முதல் தேர்வை வந்து எழுதவே முடியல, அவன் வந்து உட்காரோட முடியல, அவ்வளோ டயர்டாகி ஒரு அங்கங்கே வந்து எல்லாம் வெடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. முதல்ல அந்த எழுதுறதுக்கு நாம இருந்தாதான் எழுதுவோங்கிறதே புரிய மாட்டேங்குது. அதுதான், அதனால இந்த மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்குலாம் நான் அதான் சொல்லுவேன், முதல்ல வந்து நாம வந்து இருக்கணும், அப்புறம் தான் வந்து அடுத்தது. அது சாப்பாடு எத்தனை பேர் சாப்பிட எக்ஸாமுக்கு போறீங்க? காலைல ஒரு எக்ஸாம் இருந்தா பிரேக்ஃபாஸ்ட் எத்தனை பேர் சாப்பிட்டு போறீங்க? நீங்க உங்க பேர்லயே சொல்லுங்க. Do you eat and go? Yeah. எக்ஸாம் டைம்ல சாப்பிட்டு போவீங்களா? பிரேக்ஃபாஸ்ட் நோ, இங்க நோ, அங்க எஸ். சாப்பிடுறது இல்ல. Why do you skip breakfast? No time. No time. Yes, no time. No time. எனக்கு பசி இல்ல, எனக்கு டென்ஷன் ஆயிருச்சு, நான் சாப்பிட்டுட்டு இப்ப போனாதான் எக்ஸாம் எழுதுவேனா? ஸோ இந்த உறக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு இந்த வயசுல 10வது 11வது 12வது படிக்கிறவங்களுக்கு குறைஞ்சபட்சம் 8 இருந்து 10 மணி நேரம் உறக்கம் அவசியம். அந்த உறக்கம்ங்கிறதும் வந்து 10 மணிலிருந்து ஆரம்பிச்சா பெட்டர். அதுக்கு முன்னாடி நல்ல ஒரு அந்த உறங்குற அறை வந்து அதுக்கு ஏத்த மாதிரியான இருட்டாவும், எந்த ஒரு செல்போன் போன்ற எந்த ஒரு விஷயங்களும் இல்லாமலும், டிவி இதெல்லாம் இல்லாம இருக்கிறது பெட்டர். ஒரு நல்ல ஸ்லீப்போட இருந்ததுன்னா, அதாவது நாட் ஜஸ்ட் ஆன் எக்ஸாம் டே, எல்லா நாளுமே சொல்றாங்க டாக்டர். தூக்கம் இன்னொன்று பாயிண்ட்ங்கிறது, நீங்க தூங்குற அறைங்கிறது ஒரு என்ன சொல்ற ஹோலி பிளேஸ் மாதிரி இருக்கணும். தூங்குற பெட்ல போய் சாப்பிட்றது, அங்கே போய் டிவி பார்க்கறது, அது பக்கத்துல விளையாடுறது, சண்டே போடுறது, அது எல்லாமே நீங்க அந்த பெட்ரூம்ல பண்ணீங்கன்னா நீங்க போய் தூங்கும் போது உங்களுக்கு அந்த மெமரிஸ் தான் வரும். தூக்குறதோட காம்னஸ் வராது. நிறைய டைம் பெட்ரூமை என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. பெட்டிங்க தூங்குறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், நாட் ஃபார் அதர் ஆக்டிவிட்டிஸ். நம்ம அதை தவிர வேற எல்லாமே அந்த பெட்ரூம்ல பண்ணுவோம். அப்ப நீங்க தூங்கும்போது உங்களோட மைண்டும் டிஸ்டர்ப் ஆகும். அது கொஞ்சம் அதையும் நீங்க கொஞ்சம் த்ரூ அவுட், நான் சொல்றது நீங்க ரெகுலரா இப்படி பண்ணுங்க. சாப்பாடுங்கிறது இட்ஸ் நார்மல், நம்ம எல்லாமே சொல்றதுதான். நீங்க சாப்பிடாம நீங்க போனீங்கன்னா வாட் ஹேப்பன்ஸ்? ஆக்சிஜன் வேணுமா இல்லையா, குளுக்கோஸ் வேணுமா இல்லையா? உங்களோட பிரெயின் ஒர்க்குக்கு மெயின்ங்கிறது என்ன? ஹைப்போகிளைசிமியா. உங்களுக்கு குளுக்கோஸ் இறங்கக்கூடாது. குளுக்கோஸ் இருந்தாதான் உங்களுக்கு உங்களோட சுகர் லெவல்ஸ் நார்மலா இருக்கும், உங்களால பிரெயின் ஒன்று திங்கும் பண்ண முடியும். இல்லைன்னா எல்லாரும் பிளாங்க் ஆயிருவீங்க. ஒரு விஷயம் இருக்கு, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி உங்க டீச்சர்ஸ்க்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், ஒரு சில வார்த்தைகள் எல்லாமே இல்லாம இருந்தது. டென்ஷன்ங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் அப்ப இருந்தது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தையெல்லாம் கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். ஆட்டிடியூடுங்கிற வார்த்தையெல்லாம் கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து கேட்டதே கிடையாது. உங்க ஜெனரேஷனுக்கு தான் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்திருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. அது வந்துட்டதுனாலே பிரச்சனையா இருக்குது. பிரச்சனைங்கிற வார்த்தையை தெரிஞ்சுக்காம இருந்தா பிரச்சனையே இருந்திருக்காது இல்லையா? அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தையை தெரிஞ்சுக்காம இருந்தா ஸ்ட்ரெஸ்ஸே இருந்தா இல்லாம இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் அடிப்படையா எங்கிருந்து வருது அப்படின்னா, டாக்டர் சொன்ன உணவு, உறக்கம், அது நமக்கு அவசியம் இல்லையா? அதுதான் அவங்க சொல்ல வராங்க. இப்போ பிரெயின்ல 75% தண்ணி இருக்கு.
எவ்வளோ 75%. நாங்க எவ்வளவு தண்ணி குடிக்கிறோம் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி? ஒரு எக்ஸாம்ல யாராவது ஒரு பாட்டில் தண்ணியாவது கொண்டு போறீங்களா? கொண்டு போறீங்க. ஓகே, வெல் அண்ட் குட். 75% தண்ணி தண்ணி நீங்க ரெப்ளிஷ் பண்ணிட்டே தான் இருக்கணும். உங்க மெமரி பவருக்கும் உங்க கான்சென்ட்ரேஷனுக்கும் நீங்க எப்படி ரிமெம்பர், இது எல்லாமே இஸ் கவுண்டட். மறந்து போயிடுற, கன்ஃபியூஸ் ஆகுற, இது எல்லாமே இது ஒரு பாட்டு தான். எவ்வளவு மணி நேரம் நீ தூங்க போற? 6 hours. நீ படிக்கிறியோ இல்லையோ, 3 ல இருந்து ஒரு 3 ஆட் ஆயிருக்கு. 3 மட்டும் ஆட் பண்ணிருக்கா. இன்னொரு நான் 8 எல்லாம் வர மாட்டேன். நான் 8 எல்லாம் வர மாட்டேன். அட்லீஸ்ட் 6 வரைக்கும் வந்திருக்கே. அதே பெரிய விஷயம். இப்போ பெரிய விஷயம். இப்போ இன்னொரு விஷயம்ங்கிறது சாப்பாடு பத்தி இன்னொரு முக்கியமான பாயிண்ட். நிறைய பேர் நான் பார்த்துட்டேன், ரத்த அளவு கம்மியா இருக்கு. எல்லாத்துக்கும் ஹெமோகுளோபின் பாத்தீங்கன்னா நார்மலா பாத்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு நமக்கு 12 to 13, பாய்ஸுக்கு அப் டு 15 இருக்கணும். எல்லாருக்குமே கம்மி. ஒண்ணு சாப்பாடு சரியா சாப்பிடுறது இல்ல, ரெண்டாவது நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் எடுக்கிறது இல்ல, அதெல்லாமே ஓகே. பட் எதுக்கு இது நெசசரி அப்படின்னு சொன்னா, மெமரிக்கு உங்களோட ஆக்சிஜன்ல ஹெமோகுளோபின் ஒன்லி கேரிஸ் தி ஆக்சிஜன். தெரியும்ல உங்களுக்கு, எல்லாரும் படிச்சிருப்பீங்க, புதுசா நான் எதுவும் சொல்றேன். உங்களோட ஹெமோகுளோபினே கம்மியா இருந்தா ஆக்சிஜன் எங்கேமா போகும், எப்படி போகும் பிரெயினுக்கு? புரியல டாக்டர். பயாலஜி ஸ்டூடண்ட்ஸ் புரிஞ்சுட்டாங்க. உனக்கு புரிஞ்சுதா? இப்போ புரியல தானே? உங்களுக்கு பிளட் நம்மளோட ரத்தத்துக்குள்ள உங்களுக்கு ஹெமோகுளோபின்ங்கிறது பிளட், ஓகேங்களா? அது ஆக்சிஜன் அப்படிங்கறத டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அதாவது ரத்தம் தான் வந்து நம்மளுடைய சுவாசத்தை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணது. பட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், நிறைய பேருக்கு ரத்தமே கம்மியா இருக்குது. எதனால? சரியா ஃபுட்டு சாப்பிட்றது இல்ல, இந்த மாதிரி நாங்க அப்பப்போ ஸ்கிப் பண்ணிடுவோம், ஹெல்தியா நாங்க சாப்பிட்றது இல்ல, வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. நமக்கு பிடிச்சதுங்கிறது காளான், பேல்புரி, மசாலா பூரி. அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற சாப்பாடுல இருந்தாலும் சாப்பாடு ரசமும் காய் உள்ள போக மாட்டேங்குது. அந்த மாதிரி நிறைய உணவு பழக்க வழக்கங்களால அவங்களுடைய ரத்த சோகை மாதிரி வந்த மாதிரி இருக்கு. ரெண்டாவது என்ன ஆகுது, அதனால அவங்களோட ஹெமோகுளோபின் கம்மியா இருக்கிறதுனால அவங்களுக்கு மெமரி பவர்ல ரீட்டைன் ஆக மாட்டேங்குது. அதுவும் காரணம். அதுவும் நல்ல காரணம் தான். நிறைய பேர் நான் பார்த்துட்டேன், கம்மியா இருக்கு, எனக்கு தூக்கமா வருது, ரொம்ப டயர்டா இருக்கு, என்னால உட்கார்ந்து படிக்க முடிய மாட்டேங்குதுன்னே வராங்க. 10th 11th 12th புக்க திறந்ததும் தூக்கம் வருகிறது. இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? இந்த நிக்க பயம், உட்கார பயம், அந்த மாதிரி பரீட்சை பயம் ரொம்ப பெரிய பயம் இல்லையா? இத பத்தி ஒரு வாரத்துல பேசிட முடியுமா? முடியாது. 2 வாரத்துல பேச முடியுமா? முடியாது. சோ இனி வரும் வாரங்களிலும் இதே தலைப்புல தான் பயணிக்க இருக்கிறோம். இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். அடுத்த வாரமும் இதே தலைப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களில் ஒருவன், கேமி ஏஜே.